எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியல் சயின்ஸ்க்கான செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் பக்கா படிச்சு வச்சிருப்பா. தமிழ் மீடியம்க்கான கொஸ்டின் தான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியம் போட்டிருக்கேன், பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கும். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டுருங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணலாம், போய் ஜாயின் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செகண்ட் ஒன், அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? தேர்ட் ஒன், பாலஸ்தீன் விடுதலை இயக்கத்தின் செயற்குழுவிற்கு 1969 தலைவராக பதிவேற்றவர் யார்? ஃபோர்த் ஒன், எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? ஃபிஃப்த் ஒன், கூற்று காரணப்பா. இதில் கூற்று பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் மார்ஷல் திட்டம் போரில் பாதிக்கப்பட்ட ஐரோப்பிய நாடுகளின் மறு நிர்மாணத்திற்காக முன்வைக்கப்பட்டது. காரணம், அமெரிக்க நாடு அத்திட்டத்தின் மூலம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளின் தன் செல்வாக்கின் கீழ் கொண்டு வர நினைத்தது. சரிங்களா? சிக்ஸ்த் ஒன், கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள முக்கியமான பல்நோக்கு திட்டம் எது? செவன்த் ஒன், ஷேஷலம் உயிர்கோள் பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் எது? எயித் ஒன், கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? நைன்த் ஒன், பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி என்ன? 10th ஒன், தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? 11th ஒன், உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் நியமிப்பவர் யார்? ஓகேங்களா? 12th ஒன், எத்தனை மாநிலங்கள் நேபாளத்துடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? 13th ஒன், இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது டேஷ். 14th ஒன், காட் இன் முதல் சுற்று நடைபெற்ற இடம் என்ன? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் 2 மார்க்ஸ்ப்பா. ஸோ ஏதேனும் 10 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். வினா எண் 28 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சிருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, இது ஸ்கிப் பண்ணாதீங்க. 15th ஒன், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. 16th ஒன், ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? 17th ஒன், பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. 18th ஒன், ராமலிங்க அடிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து சிறுகுறிப்பு வரைக. 19th ஒன், திருச்சிராப்பள்ளி பேரியறிக்கையின் 1801 முக்கிய கூறுகளை தருக. 20, இந்தியா திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 21, பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? 22, தகவல் தொடர்பு என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? 23, பேரிடர் அபாய நேர்வு குறைப்பு வரையறை. 24, பறக்கும் தொடருந்து திட்டம் MRTS என்றால் என்ன? 25, உச்ச நீதிமன்றம் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை? 26, சார்க் உறுப்பு நாடுகள் பட்டியலிடுக. 27, உலகமயமாக்கல் என்றால் என்ன? 28, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம், அதாவது மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் பற்றி சிறு குறிப்பு வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. கம்பல்சரி எல்லாத்தையும் பார்க்க படிச்சுருங்க, இது ஸ்கிப் பண்ணாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பகுதி ஈல வந்து பார்த்தீங்கன்னா ஏவேனும் 10 எழுதினா போதும். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 42 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. 29ல் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் குலாம்கரி நூலை எழுதியவர் யார்? நெக்ஸ்ட்டு கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறையாகும். நெக்ஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது MLAஸால் டேஷால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். வரி நிர்வாகியிடமிருந்து மறைக்கப்பட்ட கணக்கப்படாத பணம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் வந்து போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் அப்லோட் செய்யப்படும், இல்லை கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 30, பன்னாட்டு சங்கத்தின் பணிகளை மதிப்பிடுக. 31, ஐக்கிய நாடுகளின் சபையின் அமைப்பு செயல்பாடுகளை ஆய்வு செய்க. 32, வேறுபடுத்துக. டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், உள்நாட்டு வணிகம் மற்றும் பன்னாட்டு வணிகம். ஓகேங்களா? அடுத்ததாக காரணம் கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகின்றன, ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க காரணத்தை எழுத வேண்டும். ஃபுல்லாக படிச்சிருங்க. 33, தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்யவும், எஸ்டிமேட் பண்ணணும், பார்த்து வச்சுங்க. 34, தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. 35, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி. 36, இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாலையின் பரவல் பற்றி எழுதுக. 37, அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. 38, அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு தருக. 39, உலகமயமாக்கலின் சவால்கள் எழுதுக. 40, கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை கூறுக. 41, கீழ்கடம்பனவற்றின் காலக்கோடு வரைக்க. ஸோ டைம்லைனை பொறுத்த வரைக்கும் 1900 முதல் 1930 வரையிலான ஆண்டுக்கு உட்பட்ட முக்கிய நிகழ்வுகளை ஏதேனும் 5 எழுதுக. ஓகேங்களா? 42, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கும்பா. ஸோ கல்கத்தா, தண்டி, டெல்லி, ஜான்சி, சௌரி சௌரா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் பிளேசஸ்ப்பா, எது ஸ்கிப் பண்ணாதீங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43வதுல கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து கட்டபொம்மன் நடத்திய
வீர தீர போர்கள் பற்றி ஒரு கட்டுரை வரைக, அல்லது காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராய்வோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் 44 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தில். ஸோ இதில் வந்து தார் பாலைவனம், மேற்கு தொடர்ச்சி மலைகள், மும்பை, சிலிகா ஏரி, எவரெஸ்ட் சிகரம், நர்மதை, தேயிலை விளையும் பகுதி, அல்லது முல்லை பெரியார் அணை, வைகை ஆறு, தொட்டபேட்டா, மன்னர் வளைகுடா, நெல் விளையும் பகுதி, தூத்துக்குடி, விமான நிலையம் ஏதேனும் ஒன்று, நீலகிரி கிடைக்கும் இடம். ஓகேங்களா, ஏதேனும் ஒன்று. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கூட எல்லா கொஸ்டின் பக்கா படிச்சு வச்சிருப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுது, கண்டிப்பாக கேட்பாங்க. எதுவும் மிஸ் பண்ணாதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கேள்ஸ் தொடர்ச்சி அப்லோட் பண்ணுற சரிங்களா. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.